இது விட்டோம்னா கமல்ஹாசன் இங்கே ஸ்டாண்ட் பையாக நின்றுவார், அவர் எப்படியும் அடித்து காலி பண்ணணும்னு சொல்லி வாலின்றே சில படங்களில் கமிட் பண்ணி டம்மி ரோல் கொடுத்து அவர் இன்சல்ட் பண்ணி அவருக்கு சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி மிரட்டல்கள்லாம் வந்த மாதிரிலாம் வந்து அவர் சரி இனிமேல் வந்து நம்ம ஹிந்தி ஃபீல்டில் இருக்க முடியான்ற ஒரு கட்டம் நெருக்கடியான கட்டத்துக்கு வரும் தான் அவர் நேராக இங்கேருந்து விட்டு இங்கேயே வந்துட்டார். ஸோ சவுத்துக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய கொண்டாடுறாங்க உலகநாயகன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டாடிட்டு இன்றைக்கி ஹிந்திக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, வெயிட் பண்ணுங்கன்றார் இவர். இதுதான் டைம்ன்றது. ஸோ அதனால் அங்கே சில பேருடைய ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு டோட்டலாக மாறுதலாக தான் இருக்கும் உங்களுக்கு அதை. ஆனால் என்னோட இதை மாற்றிக்கொள்ளணும்னு தான் நினைக்கிறேன் நான். இன்றைக்கி ரன்வீர் சிங் வந்து டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ. அவர் கல்யாணம் பண்ணதே பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா கர்நாடகா ஸ்டேட் பெங்களூரை சேர்ந்த தீபிகா படுகோனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களாவது சில விஷயங்களை ரன்வீருக்கு சொல்லணும். இல்லைப்பா சவுத் இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஸோ சில வழிமுறைகள் இருக்குது, தெய்வ நம்பிக்கைகள் இருக்குது, அதை நீ வந்து ஒரு காமெடிங்கிற பேரில் வந்து கொச்சப்படுத்திடக்கூடாதுன்னு